சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா 25 பிப்ரவரி 2026. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு என்ன ட்ரேட் எடுத்தேன், இன்னைக்கு என்ன ப்ராஃபிட் பண்ணேன், அதை எதை பேஸ் பண்ணி நான் ஃபாலோ பண்ணுற என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் பேஸ் பண்ணி நான் இன்னைக்கு ட்ரேட் எடுத்தேன், அது வந்து இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்ல எத்தனை நாள் இன்னைக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி ப்ரைஸ் ஆக்ஷன் படி வந்திருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு 2 விஷயத்தை பற்றி என் லைஃப்ல நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயத்த வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும், உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். ஸோ அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஆரம்பத்தில் நானும் எல்லாரையும் போல நிறைய ஸ்டாக்ஸ்ல போயிட்டு நிறைய ஸ்டாக்ஸை நான் ட்ரேட் பண்ணுவேன். கமாடிட்டியில போயிட்டு கோல்டு, சில்வர், காப்பர், அலுமினியம், ஜிங்க் எல்லாத்தையும் ட்ரேட் பண்ணி பார்ப்பேன். ஒரு 100% ஒர்க் ஆகுற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம பிடிச்சிட மாட்டோமா, நிறைய விஷயங்களை நானும் எல்லாத்துலேயும் தான் சுற்றி ரவுண்ட் அடிச்சு நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து ஒரு ப்ரூஸ்லியோட செம ஃபேமஸான ஒரு கோட் இருக்கும். அந்த ஒரு கோட்டை நான் படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் சில விஷயத்த நான் உணர்ந்தேன். ப்ரூஸ்லியோட அந்த ஃபேமஸான அந்த ஒரு கோட் என்னன்னா, ஐ ஃபியர் நாட் த மேன் ஹூ ஹஸ் பிராக்டிஸ்ட் 10,000 kicks once, பட் ஐ ஃபியர் த மேன் ஹூ ஹஸ் பிராக்டிஸ்ட் 1 kick 10,000 times. ஸோ இந்த ஒரு வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்னா, 10,000 டெக்னிக்ஸ், 10,000 வித்தைகளை, 10,000 விஷயங்களை கத்துக்கிட்ட ஒருத்தனை பார்த்து நான் பயப்படுறது கிடையாது. ஆனா ஒரே ஒரு விஷயத்த 10,000 தடவை பிராக்டிஸ் பண்ணவனை பார்த்து தான் நான் பயப்படுறேன் அப்படின்றது வந்து ப்ரூஸ்லியோட கோட். இதுக்கு என்ன மீனிங்னா, நம்ம நிறைய விஷயங்களை போயிட்டு கத்து வச்சிருக்கோம், எனக்கு நிறைய விஷயம் தெரியுன்றதெல்லாம், நிறைய விஷயத்த ட்ரை பண்றது, நிறைய விஷயத்த கத்துக்கிறது, நிறைய விஷயத்த பிராக்டிஸ் பண்றது, இதெல்லாம் விட ஒரே ஒரு விஷயத்த எடுத்துட்டு நீங்க அதை உங்க லைஃபா மாத்திக்கோங்க. இப்ப எனக்கு அதனாலதான் இப்ப ஏதாவது ஒரு விஷயத்த பொறுத்து அந்த ஒரு விஷயத்த மட்டும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அதுல இருந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சு. ஆரம்பத்துல பேங்க் நிஃப்டியை மட்டுமே தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுவேன். அதுக்கப்புறம் இப்போ அதை மந்த்லி ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நிஃப்டியை மட்டுமே தான் நான் ஃபோக்கஸ் பண்றேன். இது ஏன்னா, நீங்க நிறைய விஷயத்த பண்ணும்போது நீங்க எதுலையுமே மாஸ்டரி அச்சீவ் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு விஷயத்த மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டு அதையே நீங்க உங்க லைஃபா மாத்தி பாருங்க. அது கூட ஒரு 5 வருஷம் 10 வருஷம் டிராவல் பண்ணி பாருங்க. அதையே ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசர்ச் பண்ணுங்க. அதுலேயே டீப் உங்களால எவ்வளவு தூரம் ஆழமா அதுல இறங்கி கத்துக்க முடியுமோ அதையே நீங்க ட்ரை பண்ணி நீங்க கத்துக்கிட்டு பாருங்களா. கண்டிப்பா அதுல வந்து உங்களால ஒரு மாஸ்டரி அச்சீவ் பண்ண முடியும். உங்களால அதை புரிஞ்சுக்க முடியும். ஒரு விஷயத்த கூட நீங்க ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நீங்க பழகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது வந்து அடுத்து என்ன பண்ணும், அதோட மூவ் எப்படி இருக்கும், என்ன ரியாக்ட் பண்ணும், எல்லாமே உங்களால அதை ஈஸியாவே உங்களால புரிஞ்சுக்க முடியும். அதை பார்த்து நீங்க பயப்பட மாட்டீங்க. ஸோ அதனாலதான் நான் நிஃப்டியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இப்போதைக்கு நான் பண்றேன். அதனாலதான் என்னால வந்து இந்த பயப்படாம என்னால தைரியமா இதை பண்ண முடியுது. இது வந்து என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய விஷயத்துக்கு பின்னாடி ஓடாதீங்க, எல்லாத்துக்கு பின்னாடி ஓடாதீங்க. ஒரு சிங்கம் வந்து மானும் இருக்கு, முயலும் இருக்கு, ரெண்டுத்தையும் தோற்கச்சுன்னா ரெண்டுத்துலயும் எதையுமே அதை பிடிக்காது. ரெண்டுத்தையும் சேர்த்து தோற்கச்சுன்னா ஏதோ ஒன்னத்தை குறி வச்சு அதை அடிச்சா மட்டும் தான் அதெல்லாம் அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை அடிக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரிதான் நீங்க நிறைய விஷயங்கள், நிறைய ஸ்டாக்ஸ், நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்றதை விட்டுட்டு ஒரே ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி அதுலயே டீப்பா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அகல விழுறதை விட ஆழ விழுறது வந்து ரொம்ப பெஸ்ட்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி எல்லாரும் நிறைய விஷயங்களுக்கு பின்னாடி ஓடாதீங்க. ஏதாவது ஒரு விஷயத்த எடுத்துட்டு அதையே உங்க லைஃபா மாத்திக்கோங்க. ஓகேங்களா? அது வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த ட்ரேடிங் ஃபீல்ட்ல நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும். அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை, எனக்கு கொடுத்துருக்கு. அதனால அதை நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல கிடைச்ச விஷயத்த நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஸோ அதே போல ட்ரேடிங் வந்து 100க்கு 95%, 99% வந்து ஃபெயிலியர் தான் ஆவாங்க. 100ல ஒருத்தவங்க தான் ஜெயிப்பாங்க, ஒருத்தவங்க தான் இது வந்து சக்சஸ் பண்ண முடியும், இதெல்லாம் பணம் பண்ண முடியுமா, ஜெயிக்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேருக்கு நிறைய கேள்வி இருக்கும். என்னோட லைஃப்ல வந்து ஒரு சில விஷயங்கள், ஒரு சில தொழில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க 10 வருஷம் கூட நீங்க எதுவுமே இல்லாம நீங்க இருங்க. 10 வருஷம் நீங்க முயற்சி பண்றீங்க, தோல்வி எல்லாத்தையும் எழுந்துட்டீங்க, அவ்வளவுதான், எல்லாம் கஷ்டம் எல்லாத்தையும் எழுந்துட்டு 10 வருஷம் கூட போற வழி பாக்குறீங்க, எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லைன்னா கூட எல்லாத்தையும் எழுந்து நீங்க கடங்காரனாய் பிச்சைக்காரனாய் நடு தெருவில் நின்னா கூட ஒரே ஒரு வருஷம் உங்களுக்கான அந்த பிரைம் டைம் வந்துருச்சு, நீங்க கரெக்டான விஷயத்த சாதிச்சிட்டீங்கன்னா இந்த 10 வருஷத்த வாழ்க்கையை வந்து அது உங்களுக்கு ஒரே மாசத்துல கூட திருப்பி கொடுத்துரும், ஒரே வருஷத்துல கூட திருப்பி கொடுத்துரும். ஓகேங்களா? அந்த மாதிரி தொழில் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் தான். அதுல வந்து இந்த ஷேர் மார்க்கெட் ஒண்ணு. ஓகேங்களா? ஷேர் மார்க்கெட் பிசினஸ்னு வந்த டே 1ல இருந்தெல்லாம் யாராலையும் இங்க ப்ராஃபிட் பண்ணவே முடியாது. கண்டிப்பா டைம் எடுக்கும். ஒரு சில பேருக்கு ஒரு வருஷத்துல நடக்கலாம், ஒரு சில பேருக்கு 10 வருஷம் கூட ஆகலாம். எனக்குலாம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் 3 வருஷம் வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே தெரியாம எல்லாத்தையும் லாஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா சஸ்டைன் பண்ணி நிக்க ஆரம்பிச்சு பிரேக் வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா மாறதுக்குலாம் ரொம்ப பெரிய ஜேர்னி எடுக்கும். ஓகேங்களா? ஸோ அப்ப ஒரு விஷயத்துல நீங்க இறங்கிங்க, ட்ரேடிங்கை கூட விடுங்க, ஒரு சில விஷயங்கள் இப்ப சினிமா, அரசியல், ட்ரேடிங்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல 10 வருஷத்துக்கு ஒண்ணுமே இல்லைன்னா கூட அந்த ஒரு வருஷத்துல வந்து அவன் 10 வருஷத்துக்கான கஷ்டம் வந்து பட்ட கஷ்டத்துக்கான பலன் வந்து ஒரே விஷயத்துல கூட அவங்களை தூக்கி எடுத்துட்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல்டு தான் ட்ரேடிங். ஒரு விஷயத்த சாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா இது எத்தனை வருஷம் ஆகுதுன்றது முக்கியம் கிடையாது. ஆனா நம்ம ஒரு நாள் நம்ம அதை சரியான விஷயத்த புடிச்சிட்டோம், நம்ம சாதிச்சிட்டோம்னா ஒரே மாசத்துல கூட நம்ம லைஃப் மாறும் அப்படின்ற மாதிரி தொழிலெல்லாம் இருந்துச்சுன்னா
10 வருஷம் பரவாயில்ல, என்ன கஷ்டப்பட்டாலும் தாங்கிக்கோங்க. செருப்படி கூட வாங்கினா கூட பரவாயில்ல, எல்லாத்தையும் வந்து பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போனவங்க கூட பரவாயில்ல, பிச்சை எடுத்து கூட இதே தொழில நில்லுங்க. ஃபீல்ட் அவுட் மட்டும் ஆகக்கூடாது. சில விஷயங்கள்லாம் ஃபீல்ட் அவுட் ஆகாம, என்ன அசிங்கம் வந்தாலும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், அவமானம் வந்தாலும், 10 வருஷமே ஆனாலும், எல்லாத்தையும் எழுந்து பிச்சைக்காரனா நின்னாலும், பிச்சை எடுக்கிற நிலைமை வந்தாலும், செருப்படி வாங்கினாலும், அவமானப்பட்டாலும், என்ன ஆனாலும் பரவாயில்ல, உடஞ்சிடாம மனசு விட்டுறாம தைரியமா நம்ம நின்னுட்டோம்னா கண்டிப்பா அதுக்கான நம்மளுக்கே தெரியும். ஏன்னா ஒரு விஷயம் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றோம்னா அது நம்மளால முடியுமா முடியாதுன்றது முதல்ல நம்மளுக்கு தெரியும். முடியும்னு மனசுல ஒரு 100% ஒரு நம்பிக்கை நம்மளுக்குள்ள இருந்துச்சுன்னா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கிட்டு எத்தனை வருஷம் ஆனாலும் நின்று நம்மளுக்கான டைம் வரைக்கும் நின்னுட்டோம்னா 10 வருஷ கஷ்டம் 10 வருஷத்துல நம்ம இழந்த இடத்துல உண்மையே கிடையாது. ஒரே வருஷத்துல அது எல்லாம் தாண்டி அதை விட பல மடங்கு 10 மடங்கு கூட நம்ம மேல வந்துடலாம். நம்ம இழந்தது எல்லாத்தையும் சம்பாதிச்சிடலாம். அதெல்லாம் எந்த டவுட்டும் கிடையாது. எல்லாமே மன உறுதி தான். ஒரு கதை நான் ரொம்ப பிடிச்ச கதை. ஓகேங்களா, அதை நான் சொல்றேன். ஒரு நாள் வந்து ஒரு கோயிலுக்குள்ள அதாவது கர்ப்பகிரகம் இருக்கும்ல, அங்க உள்ள வந்து சாமி இருக்கும்ல, சாமி சிலை இருக்கும்ல, அந்த சாமி சிலையை பார்த்து ஒரு நாள் நைட்டு சாமி இருக்கும்போது சாமி சிலையை பார்த்து அந்த கோயில்ல இருந்த அந்த படிக்கட்டு கேட்டுச்சான். ஏன்பா எல்லாரும் வந்து என்ன மட்டும் எல்லாம் போட்டு மிதிக்கிறாங்க, உன்னை மட்டும் எல்லாம் கையெடுத்து கும்பிடுறாங்களே, அது ஏன் அப்படின்னு படிக்கட்டு கேட்டுச்சான். அதுக்கு அந்த சாமி சொல்லிச்சான், டே அந்த 4 அடி அடிச்சான் அந்த சிற்பி, நீ உடனே படிக்கட்டு ஆயிட்ட. ஆனா நான் வந்து இந்த சிலையாகிறதுக்கு எனக்கு மூக்குக்கு 3000 அடி, கண்ணுக்கு 4000 அடி, உதட்டுக்கு 6000 அடி, நான் அத்தனை அடிகளையும் வாங்கி நம்பிக்கையோட அந்த சிற்பி கண்டிப்பா நம்மளை இத்தனை அடி கொடுத்து செதுக்குறான்னா கண்டிப்பா அவன் நம்மள ஒரு நல்ல ஒரு நிலையில எடுத்துட்டு போய் உட்கார வைக்கிறது தான் அவன் இவ்வளவு அடியும் கொடுக்குறான்ற நம்பிக்கையோட நான் தாங்கிட்டு நான் நின்னேன். அதனால இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிக்கிறேன் அப்படின்னு அந்த சிலை சொல்லிச்சான். அதே போலதான் முதல்ல நாம நம்பணும். நம்மளுக்கு வர கஷ்டங்கள், அவமானங்கள், இந்த தோல்விகள், இவ்வளவு முயற்சி, படுதோல்வி எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளை செதுக்கிறதுக்கு தான், நம்மள எல்லாரை விட ஒரு உயர்ந்த ஒரு இடத்துல எடுத்துட்டு போய் உட்கார வைக்கிறதுக்கு தான் வாழ்க்கை நம்மளுக்கு செதுக்குதே தவிர நம்ம வந்து வீணாக்கி நம்மளை உடச்சி போட்டு முடங்கி உட்கார வைக்கணுன்றதுக்காக இதெல்லாம் செய்யல. நம்ம மேல வரணும் தான் இந்த வாழ்க்கையை ஆசைப்படுது. அதனாலதான் நம்மளுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வருது. எல்லாரையும் வாழ்க்கை வந்து செலக்ட் பண்ணிடாது. எல்லாருக்கும் இந்த மாதிரி கஷ்டம், நஷ்டங்கள், தோல்விகள், அவமானத்தெல்லாம் கொடுத்துடாது. ஒருத்தவன் வந்து வளர்த்த விடணும், அவனை நல்லா ஒரு உயரத்துல ஒரு கோபுரத்துல திரும்பி உட்கார வச்சு அழகு பார்க்கணும்னு வாழ்க்கை நினைச்சிச்சுன்னா முதல்ல அவன் தகுதியானவனான்றதுதான் அவன் வாழ்க்கை வந்து கண்டிப்பா டெஸ்ட் பண்ணும். அது கொடுக்குற எல்லா டெஸ்ட், எல்லா அடியும் தாங்கி எவன் மனம் நம்பிக்கையோட உறுதியோட நம்மளுக்கு எல்லாம் நல்லதுதான் நடக்கும், நடக்கிறது எல்லாம் நல்லதுக்கு நம்பிக்கையோட எவன் தாங்கி நிக்கிறானோ அவன் தான் வந்து அந்த வெற்றியை தாங்கிறதுக்கான கெப்பாசிட்டி அவனுக்குதான் இருக்கு. வெற்றி அடைஞ்சு ஒரு நல்ல ஒரு மனுஷனா வர்றதுக்கான கெப்பாசிட்டி அவனுக்குதான் இருக்கும். அதனாலதான் வாழ்க்கை அவ்வளவு கஷ்டங்களையும் உங்களுக்கு எல்லா டெஸ்ட், எல்லா சோதனைகளையும் முக்கியம். ஓகேங்களா, எதையுமே நெகட்டிவா பார்க்காதீங்க. வாழ்க்கையில வர எல்லா விஷயங்களும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடக்குதுன்றதை வந்து நீங்க கண்டிப்பா நீங்க உணரணும். ஓகேங்களா. ஓகே, இன்றைக்கி என்ன நான் ட்ரேடு எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் ஒரு டவுன் சைட் ட்ரேடு தான் நான் எடுத்தேன். நான் ஃபாலோ பண்ணுற G1 டவுன் சைட் டைப் 2 அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி தான் நான் இன்றைக்கி என்ட்ரி எக்ஸிட் பண்ணேன். ஓகேங்களா. ஒரு சில பேர் கேட்குறாங்க கமெண்ட்ஸ் எல்லாம், ஏன் ஒரு நாள் வீடியோஸ் போட மாட்டீங்கன்ட்டு. ஒரு நாள் வீடியோஸ் ஏன் போட மாட்டேன்னா, இன்றைக்கி மோஸ்ட்லி வந்து நான் ட்ரேட்ஸ் பண்ண மாட்டேன். எல்லா நாளும் நம்ம ட்ரேட் எடுக்கணும், எல்லா நாளும் நம்ம ட்ரேட்ஸ் பண்ணணுன்றது வந்து அவசியம் கிடையாது. ஒரு நல்ல ஒரு ட்ரேடருக்கு வந்து என்னைக்கு வந்து ட்ரேட் பண்ணணும், என்னைக்கு வந்து ட்ரேட் பண்ணக்கூடாதுன்ற விஷயம் வந்து முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் பட்ஜெட் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப்பப் ஆச்சு, அதில் ஒரு பெரிய ரேஞ்சு ஃபார்ம் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி நியூஸு, ஈவெண்ட்டு, பெரிய ரேஞ்சஸ் ஃபார்ம் ஆகிறது, இந்த மாதிரி டைம்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்ட்ராட்டஜி படி ட்ரேடே வந்தாலும் நம்ம ட்ரேட்ஸ் சம்டைம்ஸ் எடுக்க முடியாது சில காரணங்களுக்காக. ஏன்னா ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து போராக இருக்கும், நான் கலெக்ட் பண்ணுற ப்ரீமியம் கம்மியாக இருக்கும், ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நான் ட்ரேட்ஸ் எடுக்க மாட்டேன். வெள்ளிக்கிழமையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விக்ஸு ஹெவியாக இருக்கும். வெள்ளிக்கிழமையெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் சரியாக கரையாது, என்ன தான் டைரெக்ஷன் போனாலும் ப்ரீமியம் பெருசாக கரையாது, ஸ்டாப் லாஸ் பெருசாக இருக்கும், நம்மளுக்கு கலெக்ட் பண்ணுற ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி காரணங்களால் ட்ரேட்ஸ் பண்ண முடியாது. சில நாட்களில் ட்ரேடிங்கே வராது. நான் ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ஒரு 30-40 டேஸ் வந்து நோ ட்ரேடிங் டேஸும் வரும் ஒரு வருஷத்தில். ஓகேங்களா. அது இல்லாமல் நம்ம ஸ்ட்ராட்டஜி படி ட்ரேடே வந்தாலும் சில நேரத்தில் நல்ல ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அமையாது. ஸோ இந்த மாதிரி காரணங்களால் வந்து நிறைய நாட்கள் வந்து என்னால் ட்ரேடும் பண்ண முடியாது. நோ ட்ரேடிங் டேஸும் நிறையா வரும். ஸோ என்றைக்கெல்லாம் பெஸ்ட்டான செட்டப் அமைதோ, என்றைக்கெல்லாம் பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி படி நல்ல ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட்ஸ் வருதோ அன்றைக்கு மட்டும் தான் நான் ட்ரேட்ஸ் எடுப்பேன். ஓகேங்களா. எனக்கு வந்து கட்டாயம் டெய்லி ட்ரேடே எடுத்தாகணுன்றது வந்து எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. மோஸ்ட்லி வந்து நல்ல ட்ரேடிங் செட்டப் வந்தால் மட்டும் தான் நான் எடுப்பேன். மற்ற நாட்கள்லாம் நான் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிவிடுவேன். பொறுமையாக பேஷண்ட்டாக உட்காந்து எனக்கு நல்ல செட்டப் வந்தால் மட்டும் தான் நான் எடுப்பேன். ஓகேங்களா. ஸோ அதனால் எல்லா நாளும் நான் வீடியோஸ் பண்ணுவேன், எல்லா நாளும் நான் ட்ரேட்ஸ் பண்ணுவேன், எல்லா நாளும் ஸ்ட்ராட்டஜி படி ட்ரேட் வந்திருக்கும் நான் வீடியோஸ் பண்ணுவேன்னு எதிர்பார்க்காதீங்க. எனக்கு நல்ல செட்டப் வந்தால் தான் நான் பண்ணுவேன். எனக்கு 100% கான்ஃபிடென்ட் இருந்து கன்வீனியன்ட் இருந்தால் மட்டும் தான் நான் ட்ரேட்ஸ் எடுப்பேன். அதை தான் நான் வீடியோஸ் எடுத்து பண்ண முடியும். ஓகேங்களா. இன்றைக்கி நான் என்ன P&L பண்ணன்றதை நான் காட்டுறேன்.
இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் சென்செக்ஸில் தான் பண்ணேன். ஏன்னா சென்செக்ஸ் நாளைக்கு எக்ஸ்பைரின்றதுனால இன்றைக்கி வந்து மினி எக்ஸ்பைரி மாதிரி தான். ஸோ எக்ஸ்பைரிக்கு முன்னாடி ஒரு நாள் வந்து நல்லாவே கரையும். ஓகேங்களா? அதனால சென்செக்ஸில் வந்து நான் வந்து 82,700 கால் ஆப்ஷன் வந்து நான் செல் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஒரு 15 லாட் நான் செல் பண்ணியிருந்தேன். அதோட P&L தான் இது. குயிக்காகவே இன்றைக்கி ட்ரேடு முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 கேண்டில்ஸ்லேயே எனக்கு ட்ரேட்ஸ் முடிஞ்சிச்சு. என்ட்ரி எடுத்த ஒரு 3-4 கேண்டில்ஸ்லேயே எனக்கு ட்ரேடு முடிஞ்சிச்சு. இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24,633 ரூபா வந்து நான் ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்கேன். இதை நான் எப்படி பண்ணேன்றதை எக்ஸாம்பிள் சார்ட்ஸ் எடுத்து வச்சு நான் இப்போ நான் காட்டுறேன். பாஸ்ட் 5 இயர்ஸில் இது நடந்ததை வச்சு நான் இப்போ நான் காட்டுறேன். ஸோ இதில் வந்து இப்போ லாஸ்ட்டாக 2025 கூட போவோம். அதில் போய்ட்டு நான் இன்றைக்கி வந்த ஸ்ட்ராட்டஜி வந்து G1, அதில் வந்து கேட்டகரி வந்து டவுன் சைடு, அதில் வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து டைப் 2 அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது வந்து ரொம்ப கம்மியான ட்ரேட்ஸ் தான் வரும், பட் ஹை ப்ராபபிலிட்டி வின் ரேட் வந்து இது கொடுக்கும். அதனால் நான் இதை நான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறேன். 2025 பார்த்தீங்கன்னா ஒரு 7 ட்ரேட்ஸ் வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ஸ் வந்திருக்கு, ப்ராஃபிட்டபிள் டேஸு. லாஸ் மேக்கிங் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. ஸ்டாப் லாஸ் ரிகவர்டு டே மட்டும் நம்மளுக்கு ஒரு 2 நாள் இருக்குது. ஸ்டாப் லாஸ் ரிகவர்டு டேஸ்னால் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஒன்று அன்றைக்கி ஒரு ட்ரேடு எடுத்துருப்போம், அது போய்ட்டு ஆப்போசிட்டில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருந்தா இன்னொரு ஆப்போசிட் ட்ரேடு சைமல்டேனியஸாக எடுத்து அந்த லாஸை வந்து ரிகவர் பண்ணி எனக்கு பிரேக் ஆன்லையோ இல்லை சின்ன ப்ராஃபிட்லையோ சின்ன லாஸ்லையோ முடிச்சிருப்போம். அதுதான் வந்து ஸ்டாப் லாஸ் ரிகவர்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு 2 நாள் மட்டும் வந்திருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம். பட் ப்ராஃபிட்டபிள் டேஸ் வந்து 7 நாள் வந்திருக்கு. ஸோ கம்மியான ட்ரேட்ஸ் இது வருஷத்துக்கு இது கொடுத்தாலும் நல்ல ஹை ப்ராபபிலிட்டி கொடுக்கும், ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பெட்டராக இது கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ நான் சார்ட்டை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இன்றைக்கி வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் மாதிரியே சிமிலராக இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது இன்றைக்கி வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் மாதிரி தான். மேலே போயிட்டு 2 லெவலையும் தாண்டி க்ளோஸ் வைக்க ட்ரை பண்ணியிருக்கு, பட் மேலே பெருசாக அதெல்லாம் போக முடியல. திரும்ப ரிட்டர்ன் ஆச்சுன்னா நல்ல ஒரு டவுன் மூவ். இது வந்து மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு, பட் போக முடியல. 50 EMA தாண்டி க்ளோஸ் கொடுத்தோடனே அப்படியே சைட்வேஸ்லேயே நின்று இருக்குது. ஸோ இதுவும் மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு, போக முடியல. திரும்ப ரிட்டர்ன் வந்து 50 EMA தாண்டி க்ளோஸ் கொடுத்தோடனே அப்படியே சைட்வேஸ்லேயே வந்து டவுன்லேயே முடிஞ்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா நல்ல டவுன் மூவ், பெரிய டவுன் மூவ் கொடுத்துருக்கு. மேலே போக ட்ரை பண்ணது, போக முடியல. திரும்ப வந்து 50 EMA தாண்டி க்ளோஸ் கொடுத்தோன்னே நல்ல ஒரு டவுன் மூவ். இதுவும் ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டி மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு, முடியல. 50 EMA தாண்டி க்ளோஸ் வச்சோன்னே அப்படியே சைட்வேஸ் டவுன் மூவ் தான். ஒன்று சைட்வேஸில் ஆகும், இல்லாட்டி டவுன் மூவ் நல்லா கொடுக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் தான். நம்ம செல்லிங் பண்ணியிருந்தா டவுன் சைடு எடுத்து வச்சுட்டு செல்லிங் பண்ணியிருந்தா டைம் டிக்கேல நம்ம ப்ராஃபிட்டபிளாக தான் முடிப்போம். ஸோ இது நல்ல டவுன் மூவ் கொடுத்துருக்கு. கீழே வரைக்கும் வந்திருக்கு, ப்ரீவியஸ் டே லோ வரைக்கும் வந்திருக்கு. நல்லா மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு, முடியல. 50 EMA தாண்டி கீழே க்ளோஸ் கொடுத்தோன்னே டவுன் மூவ். நம்ம இன்னும் வேறு ஏதாவது ஒரு வருஷத்தில் கூட போய்ட்டு எடுத்து வச்சு பார்ப்போம். ரேண்டமாக நான் ஒரு 2022 கூட செலக்ட் பண்ணுறேன். இதில் வந்து G1 அதில் டவுன் சைடுன்ற கேட்டகரியில் டைப் 2 இன்றைக்கி வந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ வெறும் ப்ராஃபிட்டபிள் டேஸ் தான் வந்திருக்கு. லாஸ் மேக்கிங் டேஸ் எதுவுமே கிடையாது. 2022 ஒரு 5 நாள் வந்திருக்கு. 5 நாளுமே ப்ராஃபிட்டபிள் டேஸ் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டி மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு, முடியல. 50 EMA தாண்டி க்ளோஸ், அப்படியே சைட்வேஸு. இதெல்லாம் வந்து எக்ஸ்பைரி மாதிரியான டைமில் சைட்வேஸில் முடிஞ்சிட்டா கூட பிரச்சனை கிடையாது. ஃபுல் ப்ரீமியம் நம்ம கலெக்ட் பண்ணிவிடுவோம். அதனால தான் நான் வந்து திங்கள் செவ்வாய் வந்து நிஃப்டியில் பண்ணிக்கிறேன், புதன் வியாழன் வந்து சென்செக்ஸில் பண்ணிக்கிறேன். ஓரளவுக்கு நம்மளுக்கு செல்லருக்கான அந்த அட்வான்டேஜும் நம்ம எடுத்துக்கிறோம் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் கூட சேர்த்து வச்சு. இங்கே பாருங்கள், ப்ரீவியஸ் டே ஹை R1 தாண்டி மேலே போக ட்ரை பண்ணியிருக்க, முடியல. 50 EMA தாண்டி க்ளோஸ், அப்படியே டவுன் மூவ் தான். R1 தாண்டி மேலே போக ட்ரை பண்ணியிருக்க, முடியல. 50 EMA தாண்டி க்ளோஸ், நல்ல டவுன் மூவ். ஸோ எதையுமே நான் பிளைண்டாக பண்ணுறதில்ல, எல்லாமே கம்ப்ளீட் ரிசர்ச் இருக்குது. 1200 டேஸ்க்கு மேலே நான் ரிசர்ச் பண்ணி தனித்தனியாக ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் கேட்டகரைஸ் பண்ணி நடந்த விஷயங்களே தான் இங்கே திருப்பி நடக்குது. அப்போ எந்த மாதிரி நடந்தால் எப்படி நம்ம என்ட்ரி பண்ணணும், எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எங்கே டார்கெட் புக் பண்ணணும், இதோட அக்யூரசி, இது லாங் ரன்னுக்கு ஒரு வருஷம் ஃபுல்லாக இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம ஃபாலோ பண்ணால் ப்ராஃபிட்டபுளாக இருப்போமா இருக்க மாட்டோமான்னு எல்லாமே கம்ப்ளீட் ரிசர்ச் பண்ணி அதை ஸ்ட்ராட்டஜிஸாக ரெடி பண்ணி தான் நான் ட்ரேட் பண்ணுறேன். எனக்கு ஒரு ட்ரேட் எடுக்கிறேன்னா எனக்கு எந்த கான்ஃபிடென்ட் கொடுக்குதுன்னா எனக்கு இந்த டேட்டா தான் கான்ஃபிடென்ட் கொடுக்குது. என்கிட்ட கம்ப்ளீட் பிளான் இருக்குது, ட்ரேடிங் பிளான் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் பண்ணுறேன். அதனால தான் என்னால் இது தைரியமாக பண்ண முடியுது. ஒரு ட்ரேடுக்கு 25,000 ரிஸ்க் எடுக்கிறேன்னா பிளைண்டாக போய்ட்டு நான் கண்மூடித்தனமாலாம் என்னால் எடுக்க முடியாது. அது கரெக்டான லாஜிக் இருக்கணும், கரெக்டான ட்ரேடிங் பிளான் இருக்கணும். அது லாங் ரன்னுக்கு ப்ராஃபிட்டபுளாக நம்மளுக்கு இருக்குன்ற அந்த கான்ஃபிடென்ட் இருக்கிறதுனால தான் நான் தைரியமாக எடுக்கிறேன் ட்ரேட்ஸ். ஓகேங்களா? ஸோ ரேண்டமாக நம்ம இன்னும் 2021 கூட போயிட்டு பார்ப்போம். G1 எடுத்துக்கிறேன், அதில் டவுன் சைட் போகிறேன். டைப் 2 தான் இன்றைக்கி வந்த ஸ்ட்ராட்டஜி. ப்ராஃபிட்டபிள் டேஸ் வந்து கிட்டத்தட்ட 11 நாள் வந்திருக்கு 2021. லாஸ் மேக்கிங் டேஸ் வந்து ஒரே ஒரு நாள் தான் லாஸ் மேக்கிங் டேஸ் வந்துச்சு. இன்னும் ரிகவர்ட் ஆன டேஸ் வந்து ஒரு 2 நாள் வந்திருக்கு. ஸோ ரிகவர்டை பற்றி பிரச்சனை கிடையாது. லாஸ் மேக்கிங் டேஸ் ஒரு நாள் தான். ப்ராஃபிட்டபிள் டேஸ் 11 நாள் இருக்குது. அப்போ இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி வந்த மாதிரி ஏதாவது ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். நல்லா மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் 50 EMA தாண்டி க்ளோஸ் வச்சா தான் நான் என்ட்ரி எடுப்பேன். கீழே வந்துருச்சு. இது மேலே போயிருக்கு, ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டி போயிருக்கு, பட் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக போக முடியல. 50 EMA தாண்டி இங்கே பாருங்கள், செகண்ட் ஹாஃபில் 50 EMA தாண்டி க்ளோஸ் ஆகிறது நல்ல ஒரு டவுன் மூவ்.
இன்றைக்குமே மதியத்துக்கு அப்புறம் தான் ட்ரேட் வந்துச்சு, செகண்ட் ஹாஃபில் தான் வந்துச்சு, நல்ல ஒரு டவுன் மூவ். இதுவும் பார்த்தீங்கன்னா மேலே போக ட்ரை பண்ணியிருக்க முடியல, டவுன் வந்துருச்சு, டவுன் என்ட்ரி. இது பாருங்கள் செகண்ட் ஹாஃபில் இன்றைக்கி வந்த மாதிரி 2 மணிக்கு, அதாவது 12 மணிக்கு மேலே வந்தால் செகண்ட் ஹாஃப் தான் கிட்டத்தட்ட. ஸோ மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு, ஒன்றும் பண்ண முடியல, அப்படியே இருந்துச்சு. 50 மினிட் தாண்டி க்ளோஸும், நல்ல ஒரு டவுன் மூவ். செகண்ட் ஹாஃபில் வந்துச்சுன்னா இன்னும் பயங்கர ஃபாஸ்ட்டாக வரும். இதுவும் செகண்ட் ஹாஃபில் 50 மினிட் தாண்டி க்ளோஸு, டவுன் மூவ். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 11 மணிக்கு அப்புறமே வந்துருச்சு, நல்ல டவுன் மூவ். இன்றைக்கி வந்த மாதிரி தான் இதெல்லாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் 1 மணிக்கு அப்புறம் 50 மினிட் தாண்டி க்ளோஸு, நல்ல ஒரு டவுன் மூவ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மூவ் கொடுக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டி போக ட்ரை பண்ணியிருக்கு, 50 மினிட் தாண்டி க்ளோஸு, நல்ல டவுன் மூவ். ஸோ இதை தான் வந்து இன்றைக்கி வந்து ப்ரைஸ் ஆக்ஷன். அதை பேஸ் பண்ணி தான் நான் ட்ரேட் எடுத்தேன். அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த ப்ராஃபிட்டை வந்து நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? எல்லாமே பக்காவான ட்ரேடிங் பிளானை வச்சு தான் பண்ணுவேன். முன்னாடியே ப்ரீ டிஃபைன்டு பிளானோடு தான் நான் ட்ரேட் பண்ண போவேனே தவிர ட்ரேடு உள்ள போயிட்டு என்ட்ரி ஆகிட்டு அதுக்கப்புறம் எந்த பிளானோ எந்த ஸ்ட்ராட்டஜிஸோ நான் ரெடி பண்ண மாட்டேன். ஓகேங்களா? கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூலை நான் ஃபாலோ பண்ணிப்பேன். என்னோட கேபிட்டலில் 25,000 தான் ரிஸ்க், இப்போ ட்ரேடு எனக்கு லாஸ் ஆனால் 25,000 தான் ஆகணும், அவ்வளோதான் லாஸ் கொடுப்பேன், அதுக்கு மேலே நான் கொடுக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரிலாம் நான் காஷியஸாக நான் ட்ரேட் பண்ணுறதுனால மட்டும்தான் என்னால் வந்து இந்த ஃபீல்டில் வந்து சஸ்டெயின் பண்ணி நிற்க முடியுது, ப்ராஃபிட் பண்ண முடியுது. ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.